அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. கறி பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி மட்டனில் கறி பூரணம் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சிக்கன், பீஃப் இது ரெண்டுலேயும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வெஜ்ஜில் வேணும்னா பன்னீர் இல்லைனா மஷ்ரூமில் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். நான் மட்டன் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல உங்களுக்கு பீஃப், சிக்கன் இல்லை பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கறி பூரணத்தை மட்டன் சமோசான்னு சொல்லிக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 450 கிராம் மைதா எடுத்திருக்கேன். நான் இதை கவுண்டர் டாப்பில் வச்சு இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு பெரிய தட்டில் கூட வச்சுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிச்சிருக்க மாதிரி அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கறி பூரணம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு கையிலேயே இழுத்து பிணைஞ்ச மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 கை வச்சு கூட நல்லா இழுத்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இதளவு பிணைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அமைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருந்துடக்கூடாது. இது ஒரு பாத்திரத்தில் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். நான் 250 கிராம் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நான் நார்மல் பீசஸாக வாங்கி நானே வீட்டில் கொத்திக்கிட்டேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீமாவாக கிடச்சிரும். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக வதக்கிட்டு இருந்தீங்கனாலே இந்த மாதிரி தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரெசிபி தெளிவாக புரியும். இந்தளவு நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி மட்டன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு இது ரெண்டும் சேர்ந்து அரைச்ச பொடி மட்டும் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு வேணும்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வர மாதிரி இதை வதக்கிக்கணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மட்டன் வேகிற அளவு குக் பண்ணி எடுத்துக்கணும். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதை வதக்கி விட்டோன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி போய் இது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் இந்த கறியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கறி கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த கறி பூரணம் ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா 2 எடுத்துக்கணும். 600 கிராம் வெங்காயம், 6 பச்சை மிளகா தேவைப்படும். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா 2யும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கையிலேயே கட் பண்ணிக்கோங்க. சாப்பரில் போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக போயிடும், அப்புறம் அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்காது. வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு இல்லை, இதோட பச்சை வாசனை எல்லாம் போகி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்துச்சுனாலே போதும். நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா இது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நான் சேர்த்துருக்க பட்டை கிராம் தூளோட மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் உப்பு சேர்க்கும் போதும் பார்த்து கவனமாக சேர்க்கணும். ஏன்னா மாவில் சேர்த்துருக்கோம், வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம், கறியிலையும் சேர்த்துருக்கோம். அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறலைன்னா வெங்காயமும் மட்டனும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உள்ளே வைக்கும்போது ஸ்டஃபிங் கரெக்டாக நிற்காது, ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போது மாவை ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு கெட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு மட்டனும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்துக்கணும். நான் 250 கிராம்ஸ் மட்டன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 400 கிராம்ஸ் வரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிக்கணும். இந்தளவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாவை 2ஆக கட் பண்ணி அதையும் மறுபடியும் 2ஆக கட் பண்ணி அதுலேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீஸை எடுத்து உள்வாக்கில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டினோன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு கிடச்சிரும். இப்போ இதை பரத்துற கட்டை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா பரத்தி எடுத்துக்கணும். ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் தேய்ங்க. அதே மாதிரியே திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, மொறுமொறுன்னு. இந்தளவு தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டு மேலே கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை தடவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாவையும் தூக்கி அது மேலே வச்சுட்டு இப்போ 2 சைட்லேயும் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் தடவிட்டு 2 தடவை மடித்து விடணும். நான் காமிச்சிருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து அது மேலே அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம மடித்தது பிரிஞ்சு வராது, ஸ்டஃபிங் எதுவும் வெளியே கொட்டாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கரிப்பூரணத்தோட ஷேப். இதை தட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு மாவை பரத்திட்டேன், உங்களுக்கு ஸ்டஃபிங் வச்சு மடிக்கிறது மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு சைடில் இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அங்கேயே லாக் ஆகிடும் மாவு. இப்போ இதுக்கு மேலே பேஸ்ட் தடவிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கதையும் இதுக்கு மேலே மடித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை தடவிட்டு கை வச்சு 2 தடவை மடித்து விடணும். ஒரு தடவை மடக்கி இந்த மாதிரி அமுக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை மடக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தி விடணும். அதே மாதிரியே ஆப்போசிட் சைடில் இருக்கதையும் மடித்து விட்டுக்கணும். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மடித்ததுக்கு மேலே நம்ம அழுத்தி விட்டோன்னா அது அப்படியே சீல் ஆகிக்கும். உள்ள ஸ்டஃபிங் எதுவும் வெளியே கொட்டாது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கரிப்பூரணம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. லைட்டாக மேலே எண்ணெய் தெளித்து விட்டு இதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். கரிப்பூரணம் மாதிரியே எங்கள் ஊரில் இனிப்பு பூரணம் ஒன்று பண்ணுவோம். அதோட ரெசிப்பியும் அதோட சேர்ந்து சாப்பிட்ற பாயசம் ரெசிப்பியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடாமல் மெதுவாக திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னாலே இது கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா கரிப்பூரணம் ரெடி. நான் இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பட்டை கிராம்பு தூள் மட்டும் சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.